இது காங்கேயம் காளைங்க. மொத்தமாவே காளை மாட்டுக்கெல்லாம் முதல்ல பேச தெரிஞ்சுதாம்மா. இப்போ தான் பேச்சு வந்து கடவுள் வந்து புடுங்கிக்கிட்டாராம்மா. இது ஒரு ஸ்டோரியா நேத்து வந்து கேள்விப்பட்டேன். இது நிஜமா பொய்யோ அப்படிங்கிறது தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. சரி அத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது நேத்து நார்மலா பேசிட்டு இருக்கையில பெரியப்பா சொன்னாங்க. ஸோ அத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். என்னன்னா அந்த காலத்துல உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து காளை தானே வச்சுருந்தாங்க. உழவு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய வயல். அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வயலில் உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவு ஓட்டக்கூடிய விவசாயிக்கு வந்து 2 மனைவி. ரைட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க. என்ன சாப்பாட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு இருந்து அந்த சைடு வந்து உழவு ஓட்டிகிட்டு போகையில் ஒரு கவளம், அதாவது ஒரு கை ஃபுல்லாக ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க விவசாயிக்கு. அந்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மென்னுக்கிட்டே இந்த சைடு வந்தாருன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மனைவி ஊட்டி விட்றாங்க. இப்படியே அந்த சைடு இந்த சைடும் உழவு ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இது வந்து மாடு கவனிச்சிட்ருக்குது. மாட்டுக்கு பேச தெரியுங்க. மாடு கவனிச்சிட்ருக்குது. முதல் தாரத்திட்ட மனைவிட்டு போனோடனே வந்து மாடு வந்து சிரிச்சிருக்கு. சிரிச்சோடனேயுமே இவங்களுக்கு என்னடா மாடு எதுக்கடா சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பக்கத்தில் ஓடிட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி இன்னைக்கு தான் வந்து அவனை ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற கொடுலாம். அதாவது அந்த சைடு இந்த சைடு சாப்பாடு விட்றீங்களே, அந்த சாப்பிட்ற நேரமாவது உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், எனக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு வந்து அவர் இருக்க மாட்டேன், உன் வீட்டுக்காரர் இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து கேட்டிருக்குது. என்ன சொல்கிற கடவுளே, எப்படி சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டோட காலை பிடிச்சிட்டு அழுதுருக்குறாங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு நீயே ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை காலை பிடிச்சிட்டு அழுதுங்காட்டி அந்த மாடு வந்து, சரி நான் சொல்கிறத கேளு, உன் கணவன் வந்து எமங்கிட்டேருந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க.